லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 994 ரூபாய் 36 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 6 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய மெஷின்கள் ஜெமியாக்கள்லையும் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. இங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 567 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 831 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 599 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 93 ஃபில்ஸ். நாசமாக போச்சு, தங்க விலை இப்படி அதிகரிக்குது. இலங்கை விமான சேவையின் மிக முக்கிய அறிவித்தல் கேபின் க்ரூ மற்றும் பைலட்ஸுக்கான. அதே போல் குவைட் ஏர்வேஸின் புதிய தகவல் இதோ. குவைத்திகளுக்கு இலகுவான வேலை, 24 மில்லியன் தினார் குவைட் வருமானம், பல நாள் தொல்லைக்கு முடிவு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் வானிலை ஆய்வாளர் இசா அல் ரமதான். எதிர்வரும் இந்த வாரம் முழுக்க மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. லேசான மற்றும் அதிகமான மழையும் பெய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இதோ 15 நாளைக்கு சாரதிகளுக்கான முக்கிய அறிவித்தல். 2வது ரிங் ரோட்டில் இருந்து கல்ஃப் ஸ்ட்ரீட் 25 நம்பர் ரோடு கடலோர ரோடு 2வது ரிங் அதாவது டஸ்மா தையா அந்த பார்டரில் இருந்து கல்ஃப் ஸ்ட்ரீட் ரோட் 15 நாளைக்கு மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நோ ஜிலி பிளான்ஸ் அண்டர் நியூ ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸ் லா. அதாவது புதிய கட்டிடங்கள் எதுவும் இனி வரும் நாட்களில் இல்லை. முதலாவது பழைய கட்டிடங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் இனி புதிய கட்டிடம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தின் விவசாய உற்பத்தியில் 9 மாதங்களில் 24 மில்லியன் தினார் காய்கறிகள், பழங்கள் மற்றும் இலை கீரைகள் உட்பட 79 வகைகளில் விநியோகிக்கப்பட்டது. இது 2024ஆம் ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும்போது 10% அதிகரித்துள்ளது. விவசாயத்தில் மாஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க குவைத் நாடு. புரோஸ்டேட் புத்துநோய் கிட்டத்தட்ட 51 குவைத்திகள் போன வருடம், அதே போல் 40 வெளிநாட்டவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. ஆண்டுதோறும் இந்த நிலைமை அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக தயவு செய்து இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், கொஞ்சமாவது ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க. கடை சாப்பாடுகளை முடிந்த வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க, கண்ட்ரோலாக சாப்பிட்டுக்கோங்க. எல்லா நேரமும் கடையிலேயே ஈடுபட்டு இருக்காதீங்க. குவைத் ஏர்வேஸின் மிக முக்கிய அறிவித்தல். உங்களுக்கே தெரியும், கடந்த காலமாக குவைத்தில் இந்த பனி மூடு பனி இருக்கிறதால மிகப்பெரிய அளவில் விமானங்களை தரையிறக்கிறதுல பாதிப்பு இருந்துச்சு.
குவைத் ஏர்வேஸ் புதிய ஓடுபாதை பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி புதிய டெக்னாலஜி மூலமாக விமானங்களை தரையிறக்கிறதுல எந்த ஒரு புழுதி காற்றாக இருந்தாலும் சரி, அதே போல் மூடு பனியாக இருந்தாலும் சரி, விமானங்களை தரையிறக்கிறதுக்கான சிஸ்டத்தை இன்னும் டெவலப் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் இனி வரும் நாட்களில் விமானத்தில் இந்த ஒரு பிரச்சனை முடிவடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானிகள் மற்றும் கேபின் பயணிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. நாட்டில் தொடர்ந்து நிலவும் தகவல் தொடர்பு இடையூறுகள் காரணமாக சில விமானிகள் மற்றும் கேபின் குரூ மெம்பர்களை வழக்கமான வழிகள் மூலம் தொடர்பு கொள்ள முடியாமல் போகலாம் என்பதால் மேலதிக வழிமுறைகளுக்கு உடனடியாக விமான குழு கட்டுப்பாட்டு மையத்தை CCC தொடர்பு கொள்ளுமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அனைத்து விமானிகள் மற்றும் கேபின் குரூ உறுப்பினர்களையும் கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மக்களே, நாட்டில் நிலவக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த தகவல் தொடர்புகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதே போல் பலருடைய கேள்வியும் அச்சமும் என்னன்னு பார்த்திங்கன்னா, இலங்கைக்கு போகாதா விமான சேவை நிறுத்தமா அப்படின்ற கேள்விகளை கேட்டிருந்தாங்க. விமான சேவை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இலங்கைக்கு விமானம் போகுது, இந்தியாவுக்கோ இல்லை பாகிஸ்தானுக்கோ வேறு நாட்டுக்கோ கொண்டு போய் அவங்கள இறக்க மாட்டாங்க. விமான சேவை இலங்கைக்கு தான் போகும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட்டில் தற்போதைக்கு உங்களுக்கே தெரியும் பல ரோடுகள், பல இடங்கள், வீதிகள் எல்லாமே சேதமடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில் காணப்படுது. இந்த சூழலால் நீங்கள் விமான நிலையத்துக்கு போகலாம், ஆனால் வீட்டுக்கு போகிறதுல அசௌகரியம் ஏற்படலாம். ஏன்னா பலருமே இப்போ ரீசெண்டாக போன பலருமே என்னோட கான்டாக்ட் பண்ணின பலருமே சொன்னது என்னென்னா, நாட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் வீட்டுக்கு போக முடியலை, நான் இன்னென்ன இடத்துல இங்கே தங்கி இருக்கிறோம், இப்போதைக்கு போக முடியலை, ஏன்னா ரோடெல்லாம் மூடி இருக்குது, வர முடியலை, ரோடெல்லாம் உடஞ்சிருக்குது, எப்படியுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று கிளியர் ஆகும் வரைக்கும், ரோடு கிளியர் ஆகும் வரைக்கும் நாங்கள் இப்படி இங்கே தான் தங்கி இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்களும் சிந்தித்து செயல்படுங்க. போய்த்தான் ஆகணுன்ற கட்டாயம் இருந்தால் போங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த நிலைமை சரியான பிறகு போகிறது நல்லது. இதோ வயதான குவைத்திகளுக்கு இனிமேல் லைனிலேயோ அல்ல உள்ளே இறங்கியோ போக வேண்டியதில்லை, ஜன்னல்லே அல் சித்திக் MOI சென்டர் டிரைவ் த்ரூ சர்வீஸ் ஆரம்பம். اليوم تخلص معاملتك بالسيارة. الحمد لله تطور ممتاز. ابوك انا رجال معاق وكبير سن. اي والله نفعتني. نوقف عند الباب وناخذ معاملاتنا، الله يوفقكم، جعل الكويت آمنة ومطمئنة وسائر بلاد المسلمين. تم افتتاح مركز خدمة العارضية، وفي رؤية بإذن الله لغاية نهاية السنة أن كل محافظة يكون فيها مركز. يخدم كبار السن والمرضى واخواننا اللي عايزين على الحركة، وذلك تسهيلا لإنجاز معاملتهم وراحتهم. معاملات اللي تأخذ لها وقت من 3 إلى 5 دقائق، وفرنا مواقف مخصصة لذوي الاحتياجات الخاصة في الموقف، ويتم إنجاز معاملته ويطلع الموظف يسلمه له لغاية السيارة. سعيد إني نخدم إخواننا المواطنين وإخواننا كبار السن، وأشكر طبعا المسؤولين القائمين على هذه الفكرة وعلى هذا الإنجاز. صراحة خدمة مميزة، والله يقويهم على كل حال. وزارة الداخلية نشاطاتها كثيرة إن شاء الله، ونشاطاتها موجودة الحين. الله يعز بلدنا ويعز شعبنا، حكومتنا وحكامنا. கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லலாம் அகமதி கவர்னரேட் முனிசிபாலிட்டிக்கு. உண்மையிலேயே ரொம்ப நாளாகவே அந்த சபையா ஃபேஹில் போகக்கூடிய ரோட்டில் மண் மூட்டைகள் நிறைச்சி காணப்பட்டது, எல்லாத்தையும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.